பண்றதுக்காக வர மார்கன்ங்கிற பொண்ணு டிடெக்டிவ் நாய்க்கிட்ட அந்த ஆள முட்டி போட வச்சு வாயிலே ஷூட் பண்ணி கொன்னிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு நாய் கேட்க, எத்தனை கிரைம் சீனை பார்த்திருப்பேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜுபிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. மார்கன் அந்த கிரைம் சீனை கிளீன் பண்ணும்போது ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது. அந்த ஆப்ஜெக்டை நாய்க் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. விக்டமுடைய காலில் ஒரு துளை இருந்திருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த துளையை போட்டிருக்கலான்னு நாய்க் டிசைட் பண்றாரு. அந்த ஷார்ப்பான ஆப்ஜெக்டை பற்றி விசாரிக்கும் போது மியூசிஷியன் எல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்டிக்குடைய எண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் தெரிய வருது. விக்டமுடைய நெய்பர்ஸை விசாரிக்க, விக்டம் இறந்து போன அன்னைக்கு நைட்டு ரொம்ப சத்தமாக மியூசிக் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் சவுண்ட் குறைக்க சொல்லலான்னு கதவை தட்டி பார்த்தோம், ஆனால் கதவே திறக்கலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விக்டம் வீட்டில் ஒரு கேசட்டும் கிடைக்குது. அந்த மியூசிக்கை பிளே பண்ணி பார்க்கும்போது 17th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு மியூசிஷியன் கம்போஸ் பண்ண மியூசிக் அதுன்னு தெரிய வருது. அந்த மியூசிஷியனுக்கு அந்த மியூசிக் ஸ்டிக்கால காலில் ஒரு காயம் ஏற்பட்டு இன்ஃபெக்ட் ஆகி தான் இறந்து போயிருக்காரு. நைக் இந்த கேஸை மார்கன் கிட்ட டிஸ்கஸ் பண்ண, மார்கன் 2 பேரை கொலை பண்ணும்போது மியூசிக்கை போட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் மியூசிக்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு விசாரிச்சு பார்க்க சொல்றாங்க. நைக் விசாரிச்சு பார்த்ததுல ஃபர்ஸ்ட் விக்டம் சிம்பனி நடக்கிற ஒரு ஆடிட்டோரியத்தில் 15 இயர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டரா இருந்திருக்காரு. செகண்ட் விக்டம் அதே ஆடிட்டோரியத்தில் மியூசிஷியனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நைக் அந்த ஆடிட்டோரியத்தில் வேலை பார்த்த யாருக்காவது கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆடிட்டோரியத்தில் வேலை பார்த்த கேரிங்கிற ஆள் வேறு சிலரோட சேர்ந்து எலிசபெத்துங்கிற ப்ராஸ்டியூட்டை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணதா தெரிய வருது. அவர் மேலே கேஸும் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் சரியான எவிடன்ஸ் இல்லைங்கிறதுனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நைக் கேரியை விசாரிக்க, அது முடிஞ்சு போன விஷயம், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால தான் என்னை ரிலீஸ் பண்ணிட்டதா சொல்வார். ஆனால் அங்கிருந்து கிளம்பி போய் ஆடிட்டோரியத்தில் வேலை பார்க்குற ஆதம்ங்கிற ஆளை மீட் பண்ணுவார். அவர்கிட்ட போலீஸ்க்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நைக் அங்கே வந்து ஆதமை விசாரணைக்காக கூட்டிட்டு போவார். ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த சாலிடான பதிலும் கிடைக்காததுனால அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் கில்லர் கேரியை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ஆதாம் தூக்கிட்டு தற்கொலை பண்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு ஆதாமையும் கொன்னுடுவாங்க. ஆதாமும் மற்ற விக்டம்ஸும் சேர்ந்து பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக ஆதாம் தான் அத்தனை பேரையும் கொன்னுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டதா கேஸை முடிச்சிடுவாங்க. இப்ப இறந்து போன கேரியுடைய வைஃப் நைக்க பார்த்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அவங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் கேரி இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்து நைக் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, இவ்வளோ நாள் கேஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த மார்கன் தான். மார்கனுக்கு 17 வயசு இருக்கும்போது ப்ராஸ்டியூட்டா இருந்திருக்காங்க. அப்ப இறந்து போன விக்டம் எல்லாம் சேர்ந்து அவங்கள அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தி ரேப் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக ஒவ்வொருத்தங்களையா கொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க.